Taste the Daily. சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 190வது வார்டு திமுக வட்ட செயலாளர் தன்னை அநாகரிகமாக பேசியதாகவும் ஒரு ஆசிரியர் என்று கூட பாராமல் திட்டியது மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று BLO ஆசிரியர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். SIR பணிகளிலே ஈடுபடக்கூடிய BLO என்று சொல்லக்கூடிய அந்த நிலைய அதிகாரிகளாக ஆசிரியர்கள், அதே போன்ற அமைப்பாளர்கள், பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய அரசு துறையை சார்ந்தவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கரணை பகுதியிலே 190வது திமுக வட்ட செயலாளர் ஆரோன் என்ற அரசு என்பவர் தன்னை அநாகரிகமாக பேசியதால் தனக்கு தாங்க முடியாத அளவிற்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருப்பதாகவும் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று கண்ணீரோடு அந்த BLO ஆசிரியை வெளியிட்டிருக்கூடிய ஆடியோ மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்த பணிகளிலே தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக BLOக்கள் அந்தந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே BLO என்று சொல்லக்கூடியவர்கள் அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள், அவர்கள் மூலமாகத்தான் அந்த விண்ணப்பங்களை கொடுக்க வேண்டும், பெற வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவு. இதையெல்லாம் தமிழகத்திலே காற்றிலே பறக்க விட்டு ஆளுகிற அதிகாரம் மமதையிலே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய BLO அதிகாரிகளை மிரட்டுவதும், BLO அதிகாரிகளை வாய்க்கு வந்தபடி கண்ட மேனிக்கு திட்டுவதும் மிகப்பெரிய அளவில் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. தாங்கள் சொல்லுவதை கேட்கிற BLOக்களை மட்டும் அவர்களுக்கு கரிசனம் காட்டுவதும், அவர்களுக்கு கையூட்டு கொடுப்பதும் என திமுக தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை அடுத்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை பகுதியிலே 190வது திமுக வட்ட செயலாளர் ஆரோன் என்ற அரசு தன்னை அநாகரிகமாக பேசியதாகவும் அவர் பேசிய வார்த்தைகளால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆள்பட்டிருப்பதாகவும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று கண்ணீரோடு ஒரு ஆசிரியை ஆடியோ ஒன்றை வெளியிட்டு மிகப்பெரிய சோகமாக அந்த ஆடியோ இருக்கிறது. இந்த ஆடியோ மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பெண் ஆசிரியை BLOவினுடைய கண்ணீர் குரலாக இருக்கிறது. இதுபோன்று தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே ஆளுகிற அந்த அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக தொடர்ந்து SIR பணிகளிலே அந்த பூர்த்தி செய்யக்கூடிய பணிகளை இவர்களே பூர்த்தி செய்து இவர்களே நேரடியாக வழங்கக்கூடிய அலங்கோலங்களும் அரங்கேறி வருகிறது. இப்படித்தான் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த SIR படிவங்களை திமுகவினர் அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் உதவியாளர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்தமாக அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் அருகே சிவனாந்தாள் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த உதவியாளராக பணியாற்றக்கூடிய ஷாஹிதா பேகம் என்கிற 38 வயதான அந்த பெண் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி திமுகவுடைய நெருக்கடி தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி பூத் 182 சிங்காரவாடியிலே வாக்காளர்களுடைய விண்ணப்பங்களை திமுக மொத்தமாக வாங்கி பூர்த்தி செய்து அவர்களாகவே வாக்குச்சீட்டு அதிகாரிகளுக்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடியதும், அவர்களை மிரட்டக்கூடிய துணியிலே செயல்படக்கூடிய அநாகரிகமான அட்டூழியங்களும் அரங்கேறி இருக்கிறது. இப்படித்தான் இன்றைக்கு சென்னையுடைய அருகே இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கரணையிலே BLO அதிகாரியை இந்த திமுக வட்ட செயலாளர் அநாகரிகமாகவும் அருவருப்புத்தனமாகவும் பேசியதாகவும் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் நான் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறேன் என்கிற நிலைக்கு ஒரு ஆசிரியரை மிரட்டி இருக்கிறார் என்றால் இவருடைய அதிகார மமதை எந்த அளவிற்கான காட்டு மிராண்டித்தனமான வார்த்தைகளை இவர் பிரயோகித்திருக்கிறார் என்கிற அந்த வேதனை அந்த ஆசிரியர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடியோவில் வெளியாகிருக்கிறது. அந்த ஆடியோவினுடைய அவலங்களை தற்போது பார்க்கலாம். ஹலோ, நான் ஒரு BLO பேசுகிறேன் சார். நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன். இங்கே ஒரு DMK வட்ட செயலாளர் எனக்கு கேவலமாக பேசுகிறாரு சார். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? டீச்சர்ஸ்ன்ற மரியாதையே இல்லை, அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுகிறாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் சார். ஹலோ, நான் ஒரு BLO பேசுகிறேன் சார். நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன். இங்கே ஒரு DMK வட்ட செயலாளர் எனக்கு கேவலமாக பேசுகிறாரு சார். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? டீச்சர்ஸ்ன்ற மரியாதையே இல்லை, அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுகிறாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் சார். ஹலோ, நான் ஒரு BLO பேசுகிறேன் சார். நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன். இங்கே ஒரு DMK வட்ட செயலாளர் எனக்கு கேவலமாக பேசுகிறாரு சார். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? டீச்சர்ஸ்ன்ற மரியாதையே இல்லை, அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுகிறாரு.
இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் சார்.